தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் இன்று நேரில் சந்தித்து பேசினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்திற்கு புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் இன்று வருகை தந்தார். அவரை கழக துணைச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் வரவேற்று அழைத்து சென்றார். கேப்டன் விஜயகாந்தை சந்தித்த அவர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கேப்டன் விஜயகாந்துடன் அவர் சிறிது நேரம் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என்ற முறையில் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்ததாக தெரிவித்தார். கேப்டனை சந்தித்து வாழ்த்து பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி போட்டியிடும் 40 தொகுதிகளில் மகத்தான வெற்றி பெறும் என்றும் ஏசி சண்முகம் அப்போது தெரிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைந்திருக்கிறது. மெகா கூட்டணியினுடைய தலைவர்கள் இந்த இயக்கத்திலே மிகப்பெரிய வெற்றியை 40 இடங்களிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தமிழக மக்கள் எங்களுக்கு அளிப்பார்கள். அதற்காக தேமுதிகவினுடைய மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர் திரு கேப்டன் அவர்களை புதிய நீதி கட்சி தலைவர் என்ற முறையிலேயும், வேலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் என்ற முறையிலேயும் அண்ணனிடம் ஆசி பெறுவதற்காக வருகை தந்தோம். ஆகவே அண்ணனை சந்தித்து முடிந்தால் தொகுதிக்கு வர வேண்டும் என்று சொன்னோம். நிச்சயமாக வருகிறேன் வேலூருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது ஏசி சண்முகத்தின் மனைவி லலிதா லட்சுமணன் உடன் இருந்தார். அதேபோல் தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த சந்திப்பின் போது உடன் இருந்தனர்.